அம்மா என்னம்மா பண்றீங்க? நம்ம வீட்டில் இன்னைக்கு சூப்பரான அந்த புது தோசை தவா வந்துச்சுல்ல, அதுல வந்து இது என்னதுமா? இது என்னன்னு கேட்டேனாலும் நான் சொல்லுவேன். இது நான் பண்ணது. ஐயோ, இருக்கிறதுலே வரமிளகாய் ஊற வச்சு இதை இதுல போட சொல்லியிருக்கா. அம்மா இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. அம்மா லைட்டா ஒரு ஸ்பூன் எடுத்து ஊத்தணும். ஏறு, வயிறெல்லாம் எரிய ஆரம்பிச்சிரும் ஸ்ரீநிதி. சரியா, கொஞ்சம் பொட்டாட்டு. இது வந்து கிழங்கு மசால் தோசைன்னு சொல்லலாம். சரி, அந்த எதுக்கு இந்த மிளகா அரைச்சி வச்சிருக்கேன்னு எனக்கே தெரியும். ஹோட்டல்ல எல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. சரி, வரல. மசால் தோசை இன்னைக்கு நம்ம வீட்டில் இது ஒரு 2 தோசை சாப்பிட்டாலே வயிறுல. ஆமா, இன்னைக்கு மசால் தோசைக்கு என்ன தெரியுமா? சைட் டிஷ் ஒரே ஒரு டிஷ் தான். மசால் தோசைக்கு இங்கே சுட்டு வச்சிருக்கேன். மசால் தோசைக்கு சூப்பரான தேங்காய் சட்னி, கருவேப்பிலை. எனக்கு தேங்காய் சட்னியில் இருக்க கருவேப்பிலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்காய் சட்னி அரைச்சது நான். யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாவு. இது தோசைக்கல். தோசை ஆயிட்டு இருக்கு. ஆகட்டும். இது என்னதுங்கம்மா? பக்கத்துல ஆரஞ்சில் வந்து மிளகாத்தூள் தடவி உப்பு தடவி அப்பா கொடுத்தாரு. நம்ம டாடி சாப்பிட்ருக்கேன். ஆனால் இதெல்லாம் வந்து ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் இந்த ஆரஞ்சில் மிளகாத்தூள் உப்பு போட்டு சாப்பிடுவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெளியே கடையில் விற்பாங்க. யார் யாருக்கு இந்த அனுபவம் இருக்குதுன்னு சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். தோசை ரெடி. மசால் தோசை 2 சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாயிரும். இன்னைக்கு நம்ம வீட்டில் இதுதான் டின்னர். உங்கள் வீட்டிலலாம் என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணீங்கன்னா பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.